5ஆம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தும் சரி, அதே சமயத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்தும் சரி, அதிமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாக செயல்பட்டு வந்தவர் செங்கோட்டையன். இவர் தொடர்ந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே இருந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில், அதாவது இவருக்கு சேர்ந்த மாவட்ட பகுதிகளில் நடைபெற்ற அதிமுகவினுடைய பொதுக்கூட்டங்கள், எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படத்திற்கு நிகராக செங்கோட்டையன் அவர்களின் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து அவ்வப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயர்களை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்து வந்தார். இந்த நிலையில்தான் அதிமுக சார்பில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழகத்தை காப்போம் என்கின்ற அந்த பிரச்சாரத்தின் பொழுது கோவை மாவட்டத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது முக்கிய அமைச்சர்கள், அதே சமயத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்போது செங்கோட்டையன் அவ்விடத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. அவர் செங்கோட்டையன் அவர்கள் தனிப்பட்ட விஷயமாக ஒரு முக்கிய விஷயங்களை கூறுகின்றார். தொடர்ந்து இந்த பிரச்சாரத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், எது மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கின்ற நிலையில அவர் தொடர்ந்து ஒரு ஆலோசனைகள் வழங்கிய பொழுது அந்த அளிக்காமல் தொடர்ந்து அந்த பிரச்சாரம் என்பது செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் தான் நான் எம்ஜிஆர் காலத்திலேயே ஒரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கின்றேன். தொடர்ந்து அதிமுகவினுடைய பல்வேறு பொறுப்புகள், அதாவது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த பல்வேறு பொறுப்புகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வகித்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் இந்த கொங்கு மண்டலத்தில் அதிக செல்வாக்கு மிக்க ஒரு அதிமுக நிர்வாகியாக செங்கோட்டையன் விலகி வந்த நிலையில தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சரி, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற சில முன்னாள் அமைச்சர்களும் செங்கோட்டையனிடம் எந்த ஒரு தொடர்பு கொள்ளாமல் தொடர்ந்து அவரிடம் இருந்து விலகி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில மீண்டும் அதிருப்தி அடைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்றைய தினம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் உட்பட ஒரு முக்கிய நிர்வாகிகள் இந்த செங்கோட்டையனை சந்தித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடைபெற்றது. ஆலோசனை முடிவடைந்த பிறகு அவர் கட்சி அலுவலகத்தில் செல்வதற்காக வெளியே வந்த பொழுதுதான் செய்தியாளர்களை சந்தித்தார்.